நான் இந்த முடிவிலே எவ்வளவு உறுதியாக இருக்கிறேன் என்பதற்கு உதாரணமாக, என்னுடைய 60வது வயதில் என் மனைவியிடம், உனக்கு என்ன நிறைவேறாத ஆசை தான் இருக்குதா என்று கேட்டேன். புடவை அது இதுன்னு சொன்னாங்க. அதான் நிறைய வாங்கி கொடுத்துட்டோமே, வேறு என்ன அப்படின்னா, இதுவரை நான் விமானத்தில் சென்றதில்லை அப்படின்னாங்க. அந்த ஆசையும் நான் நிறைவேற்றி விட வேண்டும் அல்லவா? அப்படின்னா நான் எப்போவே முடிவு எடுத்துருப்பேன் பாருங்கள். அப்போது அவங்கள அப்போவே விமானத்தில் கரூர்லேருந்து திருச்சி பஸ்ஸில் போய் ஏசி பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் அங்கே திருச்சியிலேருந்து சென்னை விமானத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு நாள் தங்குற விடுதியில் தங்கி பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் சென்னையிலிருந்து திருச்சி விமானத்தில் வந்திருக்கோம். அவ்வளோ விஷயங்கள், இந்த இத்தனை போராட்டத்திலையும் ஆகின்ற அத்தனை செலவுகளையும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. அவ்வளோ விஷயங்களை செஞ்சிகிட்ருக்கேன். யாரிடமும் பாதிக்கப்பட்டவங்ககிட்ட கூட காசு வசூல் பண்ணி செய்வாங்க சில பேர், அதை கூட நான் செய்யலை. எல்லாத்தையும் கடன் பெற்று இல்லத்தில் இருக்கிற நகைகளை எல்லாம் விற்று இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து இறுதியாக ஒரு நிகழ்ச்சி, அதையும் நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். என்னை கொல்லும் விஷம் இதோ. இதை வச்சு தான் பேசிகிட்ருக்கேன். நிச்சயமாக உறுதியாக முன் வச்ச காலை பின் வச்சு பழக்கமே கிடையாது. அதனால் நிச்சயமாக 27, 28 2 நாட்கள், அதாவது இன்றைக்கி 27 முடிஞ்சு நாளைக்கு 28, ஒரு நாள் 29வது நாள் இந்த உயிர் இதை எலியை வைத்து கொல்லக்கூடியது. எலிக்காக வாங்கியது, நானும் எலியாகவே சாகுவேன். இந்த 5 இடத்தில் நிச்சயமாக நடக்கும். அதில் எல்லளவும் எல்லின் முனையளவும் முனையில் மூக்களவும் ஐயமே வேண்டியதில்லை. நிச்சயமாக மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் மாளிகை முன்பு உள்ள உடலைன்னா அனுமதிக்கலைன்னா அந்த இடத்த அந்த கேட்டிலே அப்படியே எடுத்து டபக்குன்னு குடிச்சிட்டு இறந்துருவோம். இல்லை இன்னொரு ரகசியத்தையும் சொல்லிடுறேன். 30 நாள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ என் மனைவிக்கு நான் ஃபோன் பண்ணி கேளுங்க. 30 நாள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் ஒரு நாளைக்கு முதல்ல 3 வேளை, அதை 30 நாள் கவுண்ட் டவுனில் 2 வேலையை ஆக்கிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதற்கடுத்து இந்த கிரீஸ் டைம் ஒரு வாரத்தில் 22/6/2024 28/6/2024 வரையிலும். இப்போ நான் அப்போயே வெளியே வந்துட்டேன். 22ஆம் வெளியே தான் இருக்கேன். நான் வீட்டுக்கு போகலை. ஒரு நேரம் தான் சாப்பிட்டுருக்கேன். இன்றைக்கி ஒரு நேரம் தான் சாப்பிட்ருக்கேன். நாளைக்கும் ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன். அப்போ தான் சாப்பிட்டோன்னே இறக்க முடியும். உடம்பில் வேறு எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வயிறு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை சாப்பிட்டா உடனே காப்பாற்றிடலாம். அது தெரிஞ்சு தான் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும், இப்போ இந்த ஒரு வாரமாக ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன். அதற்குள்ளே நியாயம் கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக இதை உண்டு இறப்பேன். அதற்கு அப்புறம் நடக்கிறத இப்பயே சொல்லிடுறேன். இறந்த உடனே இந்த விஷயத்தில் யாரெல்லாம் மக்களை ஏமாத்தினானோ, அது சிவராமனும் அவருடைய மனைவி நிர்மலா சிவராமன் அவர் குடும்பத்தில் நான் நிச்சயமாக இறப்பேன். உடல் தான் இறக்கும், என் ஆன்மா நிச்சயமாக இறக்காது. ஏன்னா அரசுக்கால் நிச்சயமாக புற்றுக்கண் மாரியம்மன் தாயின் பேரொருளை பெற்று ஆன்மாவை எடுத்து அந்த ஆன்மா வக்ரமடைந்து சிவராமனுடைய குடும்பத்தையும் இதில் எவனெல்லாம் பணம் பார்த்தானோ அவன் அத்தனை பேரையும் அவனுடைய தலைமுறைகளையே ஆன்மாவாக கருவறுத்து விடுவேன். நிச்சயமாக விடமாட்டேன். செத்து போயிட்டான், நிம்மதியாக இருக்கலாம்,
அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறானோ அவனெல்லாம் சும்மாவே விடமாட்டேன். ஆன்மாவாக வருவேன். ஆன்மாங்கிறது சாதாரண ஆன்மா இல்லை, இறையினுடைய பரிபூர்ண அருளை பெற்ற ஆன்மாவாக வருவேன். நான் எடுத்த காரியத்தை முடிக்கலைன்னா என்னால் உயிரோடு இருக்க முடியாதுங்கிறத ப்ரூவ் பண்ணிவிட்டு, எனது அரசு காலனி மகா புற்றுக்கன் மாரியம்மன் திருத்தலத்தை 100 கோடியில் கட்ட சொல்லி அம்பாள் உத்தரவிட்டிருந்தாங்க. அது செய்ய முடியலைங்கிற ஒரு வருத்தத்தோடு போகிறேன். அதேக்கு ஈக்குவலாக நான் அரசு காலனி மக்களை, அந்த மண்ணையும் அந்த மக்களையும் நான் நேசித்தேன். அவர்களுக்காக செய்யப்படாத ஒரு காரியம் இருக்கிறது என்றால், அந்த பட்டாவுக்கான 50% பணிகளை நிறைவு செய்துவிட்டு அது இடையில் நின்றுச்சு. அந்த பணியும் செய்ய முடியாமல் போய்விட்டதே என்று வருத்தத்தில் இருக்கின்றேன். ஆகவே இதெல்லாம் என்னுடைய பிரேத அடக்கம் செய்வதற்குள்ளாக இதற்கு காரணமாக இருந்த ஈரோடை சேர்ந்த வசந்தம் பில்டர்ஸ் நிர்வாகி ஆர். சிவராமன், அவருடைய மனைவி நிர்மலா சிவராமன் அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து 80 குடும்பங்களுக்கு மேற்பட்ட அநீதிகளை தீர்வு செய்ய வேண்டும் என்பதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வைக்கின்றேன். அதேபோல் அரசு காலனியில் உள்ள சுமார் 47 வருட போராட்டமாக குறையாக இருக்கக்கூடிய சுமார் 700 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கி கொடுக்க வேண்டுமாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதனை அடுத்து அரசு காலனி மகா புற்றுக்கன் மாரியம்மன் நவகிரக ஸ்தலம் 100 கோடி மதிப்பில் கட்டப்பட வேண்டும். அதற்கு ஆத்தா யாரை நியமிக்கிறாரோ நியமிப்பால், அல்லது என் ஆன்மா யாருடனால் புகுந்து செய்ய வைக்கிறதாக இருந்தாலும் அதை செய்ய வைப்பால், அது அவளிடம் இருக்கிறது. அதனை அடுத்து எனக்கான ஒரு வேண்டுகோள். நான் மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் தொழிலாளர் பிரச்சனைகளுக்காகவும் ஆலை தொழிலாளர்கள் பிரச்சனைகளுக்காகவும் நிறைய போராட்டம் நடத்தியிருக்கேன். அதனால் நிறையா அதிகாரிகளை பகைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கரூரில் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்த மனோகரன், எஸ்ஐயா பணிபுரிந்த சிவராமன் அவர்கள் கந்து வட்டி சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன பிரச்சனையில் அவர்கள் மீது நான் புகார் கொடுத்துருந்தேன். அதை மனசில் வச்சுக்கிட்டு இவனை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துமாறு சில விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. இழிவு ஏற்படுத்தணும் சில விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அதை அந்த களங்கத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் போக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, அப்பொழுதுதான் என் ஆன்மா சாந்தியடையும். அதே சமயம் இந்த விஷயத்தில் எவனெல்லாம் பணம் பார்த்தானோ அவன் அத்தனை பேர்த்தையும் சும்மா விடமாட்டேன். இறந்த பின்பும் அவர்களுக்கு நிச்சயம் மரண அடி உண்டு என்பதை அப்போ சட்டம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆன்மாவாக செய்கிறப்போ சட்டம் எதுவுமே செய்ய முடியாது இல்லையே. ஆனால் உயிரோடு இருக்கும்போது வைலன்ஸில் எப்போவுமே ஈடுபட மாட்டேன். என்னை வருத்தி மற்றவர்களுக்கு நன்மை செய்து பழக்கப்பட்டவன் நான். இந்த ரத்தத்தில் அப்படியே ஊறினதுனால நிச்சயமாக வைலன்ஸ் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் கிடையாது. இறுதியாக ஒன்று சொல்கிறேன், தவறான வழியிலே நான் எந்த காலத்திலும் பணம் சம்பாதிக்க நினைத்ததே இல்லை. அதனால தான் 5 வருஷம் பிரசிடண்ட், 5 வருஷம் கவுன்சிலர் இருந்தப்போ குடிசை வீட்டில் இருந்தோம். அதனால் நீதி, நியாயம், தர்மம், நேர்மை தழைக்க வேண்டும், செழிக்க வேண்டும் என்றால் என் இறப்பை தடுப்பதற்கு உதவுங்கள். அல்லதென்றால் இறந்ததுக்கு அப்புறமாவது நான் சொன்ன விஷயங்களை செய்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இறுதி அஞ்சலிக்கு அனைவரும் அஞ்சலி செலுத்துமாறு அன்புடன், பண்புடன், பாசத்துடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். தேங்க்யூ.